அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன், ஆமேன். இன்று கண்ட எய்ப்தியரை நீங்கள் என்றும் காண மாட்டீங்க. அப்படின்னா உங்களுக்கு எதிராக செயல்படுகிற ஆயுதங்கள் இனி வாய்க்காமலே போகும். அதை பற்றி நீங்கள் கலங்க வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தேவனிடத்தில் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்துக்காக, நம்முடைய வேலைக்காக, வருமானத்துக்காக, கடன் பிரச்சனை அடைவதற்காக, சுகத்துக்காக, எத்தனையோ காரியங்களுக்கு நாம் ஏசப்பாட்ட ஜெபிக்கிறோம். அழுது ஜெபிக்கிறத பார்த்துருக்குறோம், கெஞ்சி ஜெபிக்கிறத பார்த்துருக்குறோம், இரக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறோம், வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறத கேட்டிருக்கிறோம், சாம்பல் அள்ளி தலையில் போட்டு ஜெபிக்கிறத பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம், உருண்டு பிறண்டு அழுகிறது ஜெபிக்கிறத கேட்டிருக்கோம், சாப்பிடாம பட்னியாக கிடந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிறத கேட்டிருக்கிறோம். ஆனால் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களா நினைக்கலையா? என் நினைப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? என்னை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லையா? என்ன உள்ளங்கையில் பொறிச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்கிறீங்களே, என் நினைவு உங்களுக்கு இருக்கா? என்னை பற்றி என் பேர், என் முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை நினைக்கிறீங்களா நினைக்கலையா அப்படின்னு ஒரு ஜெபம் கூட இருக்குது. ஏன்னா இப்படிலாம் ஜெபம் இருக்கா? இருக்குது. என்னை நினைத்தரலும், என்னை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் தேவைகளை ஏசப்பட்ட கேட்கணும். எத்தனையோ ரூட்டில், எத்தனையோ வழியில், எத்தனையோ வார்த்தையில், எத்தனையோ பாதையில், எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த வகையில் இன்னொரு வகை ஜெபம் இருக்கிறது. என்னை நினைக்க மாட்டீங்களா? என் நினைப்பு உங்களுக்கு இருக்கா? சில பேர் சொல்லுவாங்க, என்னை மறந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? என் நினப்பு உங்களுக்கு இல்லை, என்ன நினப்பு இருந்தால் எங்கள் வீட்டு பக்கம் வந்திருப்பீங்க, எங்களை மறந்துட்டீங்க, போன வருஷம் பார்த்தது எங்களை மறந்துட்டீங்க, நினப்பு இருக்கா அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? கேட்கலையா? கேட்டிருக்கீங்க. இப்போ இதே மாதிரி நம்ம அப்பாட்ட கேட்க போகிறோம். அப்பா, ரெச்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து 10 வருஷம் ஆச்சு, ஞானசன் எடுத்து 8 வருஷம் ஆச்சு, குடும்பமும் வந்துட்டோம், 7 வருஷம் குடும்பம் வந்திருக்கோம், ஏதாவது உங்கள் நினப்பு இருக்கா ஏசப்பா? உங்களை நம்பி வந்தேன், உங்களை நம்பி இந்த ஆர்எஸ்எல் இருக்கிற சர்ச்சுக்கு வந்தேன், என் நினப்பு உங்களுக்கு இருக்கா? இங்கே வரும்போது குழந்தை இல்லாமல் வந்தேன், குழந்தைய கொடுத்தீங்க, சோத்திரம். ஒன்றை கொடுத்தீங்க, அடுத்து இன்னொன்று கேட்டேன், அதையும் கொடுத்தீங்க, சோத்திரம். அப்புறம் என்ன மறந்துட்டீங்க, அப்புறம் என்னைய கண்டுக்கவே மாட்டீங்க. நான் இப்போ எவ்வளோ பிரச்சனை இருக்க தெரியுமா? இந்த பிள்ளைகளை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு தெரியுமா? என் நினப்பு இருக்கா? இருக்கா ஏசப்பா அப்படின்னு அப்பாட்ட நீங்கள் என்ன செய்யலாம்? கேட்கலாம். சரி, யார் யார் எப்படி கேட்டாங்க வாசிங்க. நெகமியா 13:14. அல்லேலூயா. ஆண்டவரே, என்ன நீங்கள் என்ன செய்யுங்க? நினச்சிருங்க. எப்படி நினைக்க சொல்கிறேன்? நான் இதே கொஞ்சம் நஞ்சம் நல்ல காரியம் பண்ணியிருக்கிறேன், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நற்கிரிகளை என்ன செஞ்சுருக்கிறேன், பண்ணியிருக்கிறேன். ஏதோ உங்கள் பேரை சொல்லி 2 ஆத்துமாவை சபையை கூட்டி வந்திருக்கிறேன். சரியா? வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு வர்றேன். சரியா? என் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்குறேன். சரியா? என் பிள்ளைகளை நல்ல வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க வச்சுருக்கிறேன். என் பிள்ளைய ஞாயிற்றுக்கிழமைனா கரெக்டாக 9 மணிக்கு சர்ச்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறேன். இந்த நற்கிரியைகளை நான் வந்து என்ன செஞ்சுருக்கிறேன், பண்ணியிருக்கிறேன். இதுக்காகவது என்னை கொஞ்சம் நினச்சிருங்கப்பா, இதுக்காவது என்னை கொஞ்சம் நினச்சி என் பிரச்சனையை தீருங்கப்பா, என்னை நினைத்தரலாம் ஆண்டவரே, என்னை நினைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம்? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாம். இன்னொரு காரியம், ஏசாயா 55:8.
ஆ ஆ ஆ போதும். அவர் என்ன சொல்றாரு? வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு உயரத்துக்கு இங்க அவ்வளவு உயரத்துக்கு என்ன நினைச்சிருக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க. வானமும் பூமியும் எவ்வளோ உயரமாக இருக்கோ அவ்வளோ உயரத்துக்கு என்னையும் என் பிள்ளையையும் நினச்சிருக்கீங்க. நீங்கள் மறக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? நீ என்னால் மறக்கப்படுவது இல்லைன்னு சொன்னீங்களே. உன்னை உள்ளங்கையில் பொறிச்சு வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. நான் கிட்டத்தட்ட 3 மாதம் அந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 6 மாதம் அந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என் தலையில் கட்டின இந்த ஆளோட சொல்லி மண்டை காஞ்சி போச்சு. இந்த ஆளும் காலைல போவார், சாயங்காலம் வருவார், ஒன்றும் கொண்டு வந்த பாடு இல்லை. பிரச்சனை தான் டெய்லி போராட்டம் தான். நீ என் தலையில் கட்டி வச்சாலும் என்ன செய்ய? நீ சொன்னீன்னு கட்டிட்டேன். நான் வேறு வழி இல்லை. உம்மை நம்பி நீ சொல்கிறனால தலையில் கழுத்து நீட்டினேன். போட்டான், 3 முடிச்ச போட்டான். ஆனால் இன்றைக்கி நிம்மதியை தருவான், நாளைக்கு நிம்மதியை தருவான், சமானத்தை தருவான், அன்பை தருவான், சுகமான சுகத்தை தருவான், நல்ல அன்பாக இருப்பான், ஜமானம் இருப்பான், பிரச்சனை இல்லாமல் இருப்பான், கடை இல்லாமல் இருப்பான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஓடிடுச்சு. இன்னும் பஞ்சப்பாடு தீர்ந்த பாடு இல்லை. போட்டு வந்து 2-3 போட்டு வந்தேன், அதையும் தீர்த்துப்பிட்டியான். செய்வனை விட்டு தள்ளுங்க. உங்களை நம்பி வந்தேன், உங்களை நம்பி ரிச்சி படைஞ்சேன். செய்வனை விட்டு தள்ளுங்க. என் தலையில் கட்டிட்டீங்க, தலையில் தவளைதான். ஏதோ என்னால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஏதோ அப்பப்போ கஞ்சி ஊற்றுறேன், கொஞ்சம் கெட்டு சீரட்டு பிடி குடிச்சது, சீரட்டு பிடி குடிக்காமல் தண்ணி அடிக்காமல் நல்லா இருக்கான். பரவாயில்ல, அது வரைக்கும் சோத்திரம். ஒரு நல்ல ஒன்றை கொண்டு வந்து தலையில் கட்டிட்டீங்க. இல்லை டெய்லி தண்ணிக்கினே அடித்து அதுக்கு ஒரு காசு போய்கிட்டு இருக்கோம். அந்த தொண்டை தண்ணி போக எத்தனையோ பிள்ளைய வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாமல் இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி கோடி சோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். இப்போ எனக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? உன்னை உள்ளங்கையில் பொறிச்சு வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? சொல்லுங்கப்பா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொன்னீங்களாப்பா? சொல்லுங்கப்பா. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரம் உயர்ந்திருக்கு, அந்த மாதிரி உன்னை நான் நினச்சிருக்கிறேன். என்னப்பா அப்பா எவ்வளோ பெரிய வார்த்தைப்பா. இந்த மேகத்தை கூட பார்க்க முடியாது, நாங்கள் மேகத்தை தொட முடியாது. அந்த மேகத்துக்கு மேலே எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற உயரம், அதை ஒப்பிட்டு சொல்லிட்டீங்க. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரம் இருக்கிறதோ அவ்வளோ உயரத்துக்கு உன்னை குறித்து, உன் நினைவை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து நான் நினச்சிருக்கிறேன். நீ என்னால் மறக்கப்போதில்லை. எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க. என்னப்பா, எனக்கு நான் மாட மாளிகை வேணும்னு கேட்டேனா? நான் ஆடி கார் கேட்டேனா? இல்லை BMW கேட்டேனா? இல்லை 1 கோடி காரில் போகணும்னு சொல்லி கேட்டேனா? நான் என்ன கேட்டேன்? இப்போ நான் என்ன கேட்டேன்? இந்த பிள்ளைக்கு படிப்பு செலவுக்கு ஒரு சுகமான ஒரு விளைவினை இல்லாமல் சுகமாக படிக்கணும், அவ்வளோதான். கடை இல்லாத வாழ்க்கை வாழணும், நிம்மதியை தூங்கணும், அவ்வளோதான். இது நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? ஏகப்பட்ட குழு எடுத்து வச்சுவிட்டேன். அந்த குழு, இந்த குழு, அந்த குழு, போன குழு, எல்லாத்தையும் சமாளிக்க முடியல. எனக்கு தெரியாதாப்பா. நீ அணைய ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க. இது என் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஏசப்பா. யார் உன்னை கைவிட்டால் நான் ஒன்று. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கறதுக்காண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் அப்பாட்ட இப்படி கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆனால் ஒன்று ஏசப்பா, ஒரு பக்கம் கஞ்சி ஊற்றுறீங்க, ஒரு பக்கம் பிள்ளைக்குட்டி வளருது. ஏதோ கல்யாணம் முடிச்சு 1 வருஷத்தில் உண்டாயிருச்சு, பெற்று போட்டுவிட்டேன், வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு உங்கள் கிருபை, நன்றி. ஸ்கூலில் சேர்த்துட்டே படிச்சுக்கிட்டு இருக்கு, நன்றி. ஆனால் ஒரு பக்கம் போராட்டம், பண பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, நாத்தனா பிரச்சனை, மாமியார் பிரச்சனை. ஒரு நிம்மதி வேணாமாப்பா? போதும். யோபுக்கு ஒரு 6 மாதம் தான் கஷ்டம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 8 டைம் நன்மையை பெற்றாரு. 6 மாதம் சொல்கிறாங்க. நான் 6 வருஷமாக படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இரக்கமுள்ள தெய்வமே, என் பிரச்சனை மாறணுமே, என் சந்ததி நல்லா இருக்கணும், உதவி செய்யுங்க, நினைத்தருளும் ஆண்டவரே. அடியனை நினைத்தருளும் ஆண்டவரே. பாவியாக என் மீது கிருபியாக இருந்து நினைத்தருளும் ஆண்டவரே. நான் உடைய பிள்ளை, இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்பா அப்படின்னு என்ன செய்யணும்? கேட்கணும். அவர் என்ன சொன்னார்? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு உயரத்துக்கு உன்னை குறித்து நினைத்திருக்கிறேன்
சொன்னாரா சொல்லலையா? நினைச்சிருக்கீங்களா? அப்ப நினைங்க, எல்லாம் சொல்லுங்க. நினைச்சிருக்கீங்களா? சொல்லுங்கப்பா, நினைச்சிருக்கீங்களா? அப்ப என்ன நினைங்க? நினைச்சிருக்கீங்களா? என்ன நினைங்க? என்ன நினைங்க? உள்ள கையில பொறிச்சு வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்களா? டெய்லி பார்க்குறீங்களா? நான் படுற பாடு உமக்கு சிரிப்பாக இருக்குன்னா ஆண்டவரே? டெய்லி படுற பாடு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என்ன ஆண்டவரே? எனக்கு தெரியாது, என்னை நினைத்தரலும், நினைத்தரலும். இப்போ நீங்கள் அப்பாட்ட பேசலாம், ஒன்றும் வைய மாட்டார் உங்களை. அப்பாட்ட பேசலாம். இந்த மயங்கரை அப்பாட்ட லந்தா பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்படி தானே? என்ன தம்பி, அப்பாட்ட எப்படி பேசுறது? கட்டையை போட்டுக்கிட்டு லந்தா பேசுறீங்களே, ஜாலியாக இருக்கீங்களே, அந்த மாதிரி என்ன செய்யுங்க? அப்பாட்ட பேசுங்க, பெத்தப்பட்ட சர்வ வல்லவர்கிட்ட பேசுங்க. காரணம் எப்படி சொல்லிவிடுங்க? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை நாவியை கொடுத்துருக்கிறீங்க. நான் உடைய பிள்ளை, நீ அப்பா. எனக்கு வேணும், எனக்கு நிம்மதி வேணுமையா, நிம்மதி வேணும். என் தலையிலிருந்து கால் வரைக்கும் எந்த இடுப்பு வலி, குறுக்கு வலி, முட்டு வலி, கால் வலி, எந்த வலி வரக்கூடாது. சுகம் வேணும். கடை இல்லாத வாழ்க்கை வாழணும். எனக்கு எதிராளி இருக்கக்கூடாது. என்னை பார்த்து எவனும் முறைக்கக்கூடாது. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கணும். இதை நீங்கள் செய்யுங்க, என்னை நினைங்க. எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் செய்யுங்க, என்ன நினைங்க. நினைத்தருவீங்க. நினைப்பீங்களா? நோவா சொல்லுங்கள், நோவா காலத்தில் 40 நாள் மழையை பெய்ய வச்சிங்க. வானத்தின் மதகுகளும் திறந்தன, பூமி மதகுகளும் திறந்தன. 40 நாள் இடைவிடாமல் மழை. உலகமே தண்ணியில் மிதந்துச்சு. வசனம் சொல்லுது, 40 நாளைக்கு அப்புறம் கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார். வசனம் இருக்கு. நோவாவை மட்டும் நினைவு கூர்ந்தீங்கல்ல? சொல்லுங்க, நோவாவை மட்டும் நினைவு கூர்ந்தீங்கல்ல? 40 நாளுக்கு அப்புறம் நான் 4 வருஷம் பட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் சொல்லுங்க, நோவா மட்டும் 40 நாள் நினைச்சு பார்த்துட்டீங்க. அந்த பேழைக்குள்ள இருந்தாரு. நான் 4 வருஷமா அந்த கடம்பரத்தில் மாடி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்கத்தா. 6 சரி சொல்லு போ, அது மட்டும் சொல்லு. சொல்லு, 4 சொல்லு, 6 சொல்லு, 8 சொல்லு. அவரவர் எப்படி சொல்லுவோ சொல்லிக்குங்க. உண்மையை சொல்லிவிடுங்க. அல்லேலூயா. அப்பா சொல்ல உண்மையை சொல்லிவிடுங்க. 4, 8, 6 எல்லாம் சொல்லுங்க. 4 வருஷமா நான் வந்து கடன்பட்டுக்கிட்டு இருக்கேன். நினைக்க மாட்டீங்களா? நோவா மட்டும் 40 நாள் நினைச்சிங்களே, மழையை நிப்பாட்டினீங்கள, அந்த பேழையை திறக்க விட்டீங்கள, சந்ததியை பெருக பண்ணீங்கள, அற்புதம் செஞ்சீங்கல்ல. அவருக்கு மட்டும் 40, எனக்கு 4 வருஷமா? அவர் பழைய ஏற்பாட்டு ஆளு. நான் எங்கள் அப்பா ரத்த சிந்தி என்னை மீட்டு எடுத்துக்கார். நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். எனக்கு தான் முதல் அதிகாரம், எனக்கு தான் முதல் பலன். செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? நினைப்பீங்க நினைக்க மாட்டீங்களா? நினைங்க ஆண்டவர், நினைங்க ஆண்டவர் அப்படின்னு இப்படி ஒரு ஜபத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ஜபத்தை இன்னொரு வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரே உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளே, நினைத்தருளே, நினைத்தருளே. எல்லாம் சொல்லுங்க, உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி. அவங்க எதுக்கு நினைக்க சொன்னாங்க? குழந்தைக்கு. நீங்கள் எதுக்கு நினைக்க சொல்ல போகிறீங்க? போதும், போதும், 2 போதும், 2 போதும். இதுக்கு பெரும்பாடாக இருக்குது. அந்த அம்மா எதுக்கு நினைக்க சொன்னாங்க? குழந்தைக்கு நினைக்க சொன்னாங்க. நீ எதுக்கு நினைக்க சொல்ல போகிறீங்க? நான் சொல்கிறேன் பாருங்க, நான் சொல்கிறேன். ஆண்டவரே, அண்டாளம்மா கேட்டது போல முத அடியானே என்ன நினைத்தரணும். இந்த சபையில் ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை துதிக்க ஆராதிக்க கொண்டு வரும்படி நினைத்தரணும். கொண்டு வாங்க. எனக்குள்ள நான் பொருளாதார தடையை தீருங்க. நான் மிச்சம் எடுக்கும்படி எனக்கு தேவைகளை சந்திங்க.
நினைத்தருளும் ஆண்டவரே, நினைத்தருளும், அடியனை நினைத்தருளும், அப்பா நினைத்தருளும், ராஜா நினைத்தருளும், இயேசுவை நினைத்தருளும், பிதாவை நினைத்தருளும், ஆவியா நினைத்தருளும், நினைத்தருளும், நினைத்தருளும் இயேசப்பா. இந்த பாவிய நினைத்தருளும் இயேசப்பா, நினைத்தருளும், நினைத்தருளும் இயேசப்பா. உம்முடைய பிள்ளைய நினைச்சருளும் இயேசப்பா. எங்க பிள்ளைய வாடி போயிருக்கிறாங்க, எங்க பிள்ளைய சோர்ந்து போயிருக்கிறாங்க. அம்மா முகம் வாடி போயிருக்கு, அப்பா முகம் வாடி போயிருக்கு, அதை பார்த்து பிள்ளைய முகம் வாடி போயிருக்கு. என் அப்பாவே நினைத்தருளும், 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 நினைத்தருளும் ஏசப்பா. என்ன நினைத்தருளும், நினைத்தருளும் ஏசப்பா. அட போடையா 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 போடையா. அட கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு, அட கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு. நினைத்தருளும், நினைத்தருளும் ஏசையா. என்ன நினைத்தருளும், நினைத்தருளும் ஏசையா. கடல்ல மாட்டி தவிக்கிறேன் நினைத்தருளும், கடல்ல மாட்டி தவிக்கிறேன் நினைத்தருளும். முட்டு வலிய நினைக்கிறேன் நினைத்தருளும், முதுகு வலி ஐயா ஐயா நினைத்தருளும், நினைத்தருளும், நினைத்தருளும் ஏசையா. நினைத்தருளும், நினைத்தருளும் ஏசையா. பிள்ளைய பார்த்து கலங்கினா நிக்கிறேன், என் பிள்ளைய பார்த்து கலங்கினா நிக்கிறேன். சொகத்தை தாங்க, சொகத்தை தாங்க, சொகத்தை தாங்க, சொகத்தை தாங்க, சொகத்தை தாங்க, சொகத்தை தாங்க. நினைத்தருளும், நினைத்தருளும் ஏசையா. என்ன நினைத்தருளும், நினைத்தருளும் ஏசையா. என் பிள்ளை முகம் வாடி போகுது, என் பிள்ளை முகமா வாடி போகுது. நினைத்தருளும், நினைத்தருளும் ஏசையா. என்ன நினைத்தருளும், நினைத்தருளும் ஏசையா. நோவாவை நினைவு கூர்ந்த ஏசையா, என்னையும் நினைவு கூறு ஏசையா. நோவாவை நினைவு கூர்ந்த ஏசையா, என்னையும் நினைத்தருளும் ஏசையா. போடு நினைத்தருளும், நினைத்தருளும் ஏசையா. என்ன நினைத்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கூத்தாடி நினச்சா கூட கவலை இல்லை. அல்லேலூயா. அப்பாவை பார்த்து கேளுங்க, அவர் கொஞ்சுங்க. நினைத்தாரல்ல ஆண்டவரே, அவர் கண்டிப்பாக உங்களை நினைச்ச மாட்டார். இப்படி ஒரு இந்த ஒரு கேட்டகரியில் போயிருங்க நீங்கள். ஆண்டவரே அழுதுங்க, ஓகே ரைட், ஓகே வாக்குத்தத்தங்களை சொன்னீங்க, ஓகே. ஆனால் ஒரு புதிய ரூட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். புதிய ரூட்டு. எப்படி ரூட்டு? என்ன எப்படி ரூட்டு? நினைத்தருளும், நினைத்தருளும் ஏசையா. என் மகனை நீங்க நினைத்தருளும் ஏசையா. நினைத்தருளும், நினைத்தருளும் ஏசையா. என் மகனை நீங்க நினைச்சருளும் ஏச. அப்படி போயிட்டீங்கன்னா அப்பா அப்படியே துள்ளி குதிச்சு வந்து உங்கள் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருவார். உனக்கு என்ன வேணுமோ கொண்டு வந்து கொடுத்துருவார். நீங்கள் கேட்குற அந்த விதம் இருக்கிறது, அவரை கொஞ்சம் விதம் இருக்கிறது, அவரை பிரியப்படுத்தி கேட்குற விதம் இருக்கிறது. கண்டிப்பாக அவர் என்ன செஞ்சுவார்? உங்களுக்கு தந்துடுவார். ஆமாம் சொல்லுங்க. ஏசாயா 38:3. ஆ கர்த்தாவே, ஆ ஆ ஆ ஆ எசேக்கியா எதுக்கு அழுகிறாரு? பலவீனம் மாறும்படி, அவருக்கு ஆயுசு கிடைக்கும்படி, மரண போராட்டத்தை விடுதலை பெறும்படி. அவருக்கு கர்த்தர் சொல்லிட்டார், நீ சாக போகிற, மரணத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டார். ஆனால் அவர் சுவர் பக்கம் திரும்பி அழுது என்ன செய்கிறார்? எப்படி ஜெபம் பண்ணுறாரு? உம்முடைய பார்வைக்கு நலமானதே செய்தேன் என்று நினைத்தருளி. எப்படி போட்டிருக்கு? நினைத்தருளி. ஜெபத்தில் வருதா நினைத்தருளின்னு? வருதா நினைத்தருளின்னு? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அப்பாட்ட கேட்கணும், ஆண்டவரே என்ன நினச்சிருங்க ஆண்டவரே. அப்படி கேட்கும்போது இன்னொரு வசனம் இருக்கிறது, நியாயாதிபதிகள் 16:28. அப்பொழுது ஆ ஆ ஆ ஆ ஆ எப்படி கேட்குறாரு? இங்கே இருங்க, கண்ணு பிடுங்கப்பட்டிருக்கு, கையை கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்றாரு? என் கண்ணு பிடுங்கப்பட்டிருக்கு, கை கட்டப்பட்டிருக்கு, என்னை இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன செய்யுங்க நினைத்தார்ல. இப்படி சொன்ன உடனே பார்த்துக்கொள்ளுங்க,
தேவன் ஆவியானவர் பலமாக இறங்கினார். பார்த்துக்கொள்ளுங்க. அவர் கையில் கட்டப்படுற அந்த கயிறு நெருப்பப்பட்ட நூல் போல் அறுந்து போச்சு. அவர் ஒரு கழுத தாடையை கொண்டு 1000 பேர்த்த கொண்டார். அதுக்கும் மேலே கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவளை பலனை கர்த்தர் கொடுத்தார். இது நினைத்தரலும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையில் கர்த்தர் அப்படியே இறங்கிடுவார். பார்த்துக்கொள்ளும். சிம்சன் அர்த்தம் கேட்டார், என்னை நினைத்தரலும் சொன்னார். இறங்கிட்டார் கர்த்தர். 1000 பேர்த்துக்கு மேலே கொண்டு போட்டார். அவ்வளோ கண்ணு தெரியாமல், கண்ணு குருடு, கண்ணை பிடிக்கிட்டாங்க. அவ்வளவு ஒரு பெலன், அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை அந்த சிம்சோனுக்கு கர்த்தர் கொடுத்தார. பார்த்துக்கலாம். காரணம் அது எப்படிப்பட்ட ஜெபம்னா, கர்த்தர் ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் நீ நினைத்தரலும், இந்த ஒரு தடவை நினச்சிருங்க, என் தவறை மன்னிச்சிருங்க, இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சு எனக்கு பெலனை தாங்க அப்படின்னு கேட்டார். பார்த்துக்கொள்ளுங்க. நடந்த காரியம். இந்த ஜெபத்தில் அவர்பட்ட ஒரு வல்லமை நினைத்தரலும். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. யாத்திராகமம் 32:13. இப்போ கவனிங்க எல்லாம் சொல்லுங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவரே, யாக்கோபை ஆசீர்வதித்தவரே, ஈசாக்கை ஆசீர்வதித்தவரே, அவர்களை நினைத்து ஆசீர்வதிச்சிரே. அவர்களை ஆசீர்வதித்ததை காட்டிலும் என்ன நீங்க நினைச்சு ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க, உன்னை உள்ளங்களை பொறிச்சு வச்சிருக்கிறேன். உங்க வாக்கு பொய்யுரையாத வாக்கு. நீங்க சொல்லாக நீங்க கட்டல நிற்கும். என்ன டெய்லி வரைஞ்சி வச்சிருக்கீங்க. அதனால நினைத்தருளும் ஏசையா, என்ன நினைத்தருளும் ஏசையா, என் குடும்பத்தை நினைச்சருளும் ஏசையா, என் பிள்ளைய நினைச்சருளும் ஏசையா, நினைத்தருளும் ஏசையா, நினைத்தருளும் ஏசையா, என் வருமானத்தை நினைச்சருளும் ஏசப்பா, என் குடும்பத்தை நினைச்சருளும் ஏசப்பா, என் உடம்ப நினைச்சருளும் ஏசப்பா, என் உடம்ப நினைச்சருளும் ஏசப்பா. நீர் கொடுத்த பிள்ளைய நினைச்சுக்கங்க, நீர் கொடுத்த பிள்ளைய நினைச்சுக்கங்க. அப்ப சோர்ந்து போதுங்க, அப்ப சோர்ந்து போதுங்க. நினைச்சருளும் ஏசையா, நினைச்சருளும் ஏசையா, நினைத்தருளும் ஏசையா, நினைத்தருளும் ஏசையா. ஆபிரகாம நினைச்சவரே ஏசையா, ஈசாக்க நினைச்சவரே ஏசையா, ஆபிரகாம நினைச்சவரே ஏசையா, ஈசாக்க நினைச்சவரே ஏசையா. அதுபோல என்னையோ நினைத்தருளோ, அதுபோல என்னையோ நினைத்தருளோ, அதுபோல என்னையோ நினைத்தருளோ, அதுபோல என்னையோ நினைத்தருளோ, நினைத்தருளோ ஏசையா, நினைத்தருளோ ஏசையா. அப்ப முட்டு வலி வருதையா, அப்ப முட்டு வலி வருதையா. சுகமாக வாழ நினைத்தருளோ, சுகமாக வாழ நினைத்தருளோ, நினைத்தருளோ ஏசையா, நினைத்தருளோ ஏசையா. அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனம். எதுக்காக நினைக்க சொல்லணும்? கடன் பிரச்சனைக்கு நினைக்க சொல்லணும், சுகத்துக்கு நினைக்க சொல்லணும், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்வதுக்கு நினைக்க சொல்லணும், எல்லாத்துக்கும் நினைக்க சொல்லணும். கடைசியில் மண்டையை போட்டா பரலகம் போகிறதுக்கு நினைக்க சொல்லணும். ஏன்னா சொல்லுங்க, கடைசியில் இப்போ இல்லை சொல்லுங்கத்தா, இப்போ இல்லை ஒரு 80 மண்டையை போட்ட பிற்பாடு நல்லா சொல்லுங்க. ஏன் அதுக்கு மேலே வேணுமோ? போதுத்தா சொல்லுங்க. இப்போ இல்லை ஒரு 80 மண்டையை போட்ட பிற்பாடு நான் எப்படி இருக்கணும்னு அதையும் சொல்லிவிடுறேன். கேளுங்க. லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே
உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன்னு என்ன சொல்லுங்க, இயேசுவே ஒரு 80க்கு மேல நான் மண்டையை போட்ட பிற்பாடு என்ன உங்க பக்கத்தில் இல்லை முடியாது முடியாது அது முடியாது அது முடியாது அது முடியாது உங்க ராஜ்யத்தில் என்ன உட்கார வைக்கும்படி பரலோகத்தில் தேவ தூதர்கள் போல என்னை உட்கார வைக்கும்படி அங்கே கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு என்ன நினைத்தருளோ ஏசையா, நினைத்தருளோ ஏசையா, பரலோகத்தில் வந்து சேர நினைத்தருளோ, பரலோகத்தில் வந்து சேர நினைத்தருளோ ஏசையா, என்ன நினைத்தருளோ ஏசையா. 80க்கு மேல வரணும் ஐயா, அதுக்கு முன்னால வேண்டாம் வேண்டாயா, பேரை பேத்தி கண்ணார பார்க்கணுமையா, கொள்ளு பேரன கண்ணால் பார்க்கணுமையா, பேரை பேத்தி கண்ணால் பார்க்கணுமையா, கொள்ளு பேரன கண்ணால் பார்க்கணுமையா. நினைத்தருளோ ஏசையா, நினைத்தருளோ ஏசையா. 80க்கு மேலே நினைச்சிருங்க ஏசையா, 80க்கு மேலே நினைச்சிருங்க ஏசையா. ஆவி போன அங்க வந்து உட்காரணும், ஆவி போன அங்க வந்து உட்காரணும். வேற எங்கேயும் அனுப்பிடாதீங்க ஏசையா, வேற எங்கேயும் அனுப்பிடாதீங்க ஏசையா. பரலோகத்துக்கு வர வேண்டும் ஏசையா, நான் பரலோகத்துக்கு. இதெல்லாம் கேட்டீங்க, இதை கேட்காம இருக்கலாமா? இதான் முக்கியம். என்னது? இதான் முக்கியம். இதை விட்டுட்டீங்க, அவர் விட்டுருவார். அதனால் கடைசியில் நீங்கள் என்ன செஞ்சிடணும்? நினைத்தருளும் ஏசையா, என்னை பரலோகத்தில் கொண்டு வர நினைத்தருளோ ஏசையா, என்னை பரலோகத்துக்கு கொண்டு வர நினைச்சிருங்க ஏசையா. அப்படி எல்லாம் எந்திரிச்சிருப்போமா? தகப்பனே, நோவாவை நினைவு கூர்ந்த தெய்வமே, நோவாவை மறக்காமல் நினைவு கூர்ந்து மலையை நிப்பாட்டினவரே, எங்களை நினைவு கூரும் ஐயா. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரம் இருக்கிறதோ அவ்வளோ உயரத்துக்கு உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. எங்களை நினைத்து எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்கப்பா. எங்கள் துக்க நாட்கள் முடிந்தது, எல்லா பொல்லாப்புக்கு விலக்கி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் தேவைகள் எவ்வளவோ இருக்கிறது, இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் நெருக்கம் இல்லாமல், துக்கம் இல்லாமல், பலவீனம் இல்லாமல், வேதனை இல்லாமல், நிந்தை இல்லாமல், அவமானம் இல்லாமல் நாங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழும்படி எங்களை நினைத்தரலும், சுகமான வாழ்க்கை வாழும்படி எங்களை நினைத்தரலும், கஷ்டமில்லாத வாழ்க்கை வாழும்படி எங்களை நினைத்தரலும், இல்லாத வாழ்க்கை வாழும்படி எங்களை நினைத்தரலும், நிந்தை இல்லாத வாழ்க்கை வாழும்படி எங்களை நினைத்தரலும், சமாதானமான வாழ்க்கை வாழும்படி எங்களை நினைத்தரலும், விட்டு கொடுத்து வாழ்க்கிற வாழ்க்கை வாழும்படி எங்களை நினைத்தரலும், தாழ்மையான வாழ்க்கை வாழும்படி எங்களை நினைத்தரலும், ஒருமனமாய் வாழும்படி எங்களை நினைத்தரலும், சகோதரர் ஒருமித்து வாசம் வரும்படி எங்களை நினைத்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நடத்துங்க ஏசப்பா. உள்ளங்களை பொறித்து வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்களே, உள்ளங்களை பொறித்து வைத்து எங்களை நினைத்து எங்களை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.